வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லாருக்குமே பிடிச்ச ஆப்பம் ரெசிபி பார்க்க போறோம். சோடாவோ ஈனோவோ எதுவும் சேர்க்காம நல்ல ஓரங்களெல்லாம் நல்ல முறுமுறுன்னு, சென்டர்ல நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு ஆப்டான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ஈனோ சோடா இல்லாம சாஃப்டான ஆப்பம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் பண்றதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது 4ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறியாச்சு. இதை நம்ம கிரைண்டர்லயும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்கணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 கப்பு அவல் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு இதை ஊற வச்சுக்கணும். தேங்காயை துருவி 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கணும். எல்லா அளவுகளும் வந்து ஒரே கப் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஆப்பத்துக்கு அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச தேங்காயிலேயே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அவுள், அதையும் சேர்த்துருவோம். இதையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆப்ப மாவு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. நல்லா அப்படியே பபிளா பாருங்களேன், எவ்வளோ அருமையாக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணி ஆப்பம் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக அரைச்சி வச்சோம். இப்போ பாருங்க, மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கணும் அப்படின்னு. ஸ்டவ்ல ஒரு ஆப்பம் பேன் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா அப்படி தொடச்சி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மாவு விட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஹேண்டிலையும் பிடிச்சி லேசாக அப்படி ஃபில் பண்ணி விடணும், அப்படி சுற்றி விடணும். ஓரங்கள் வந்து மெலீஸாக இருக்கிற மாதிரியும் சென்டரில் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை அப்படி சுற்றி விடுறேன். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். 2 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, ஆப்பம் நல்லா வெந்தாச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா, சென்டரில் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. ஓரங்கள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. சென்டர்ல பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு, நல்ல பஞ்சு பஞ்சா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ஆப்பம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த சைடும் இந்த சைடும் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ஸ், அதுக்கப்புறம் கிராஸா, இந்த சைடு. பாருங்க, இவ்வளவுதான். எவ்வளோ அழகா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் ஆப்பத்துக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டா போதும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. பார்க்கலாம். ஆப்பம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா கிறிஸ்பியாக தெரியுதுங்களா, கலரும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஓரங்கள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகவும் அருமையாக வந்திருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு ரவுண்டாகவும் ஆப்பம் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃப்ளவர் ஷேப்லேயும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியும் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்க, ஆப்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இந்த சைட் பாருங்க, கலர் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா கோல்டன் கலரில் அருமையாக வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்ல ஓரங்கள் மொறுமொறணும், சென்டரில் ஃபுல்லாக சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய டேஸ்டியான ஆப்பம் சர்விங்க்கு ரெடி. ஆப்பத்துக்கு வந்து சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி ஸ்டூவோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கேன், ஸ்டூவும் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூ ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து நான் இதை அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம தேங்காய் பால் தொட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டூ தொட்டு கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பம் வந்து நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா அதுல அப்படியே விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அருமையா இருக்கு. ஓரங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்கு. தேங்காய் பாலை நினைச்சு சாப்பிடவும் அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப நம்ம ஆப்பத்தை ஸ்டூவோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. நம்ம குருமா பண்றதை விட இந்த மாதிரி ஸ்டூ பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஹெவியா தெரியவே தெரியாது, நல்லா மைல்டா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க ஆப்பம் பண்ணி பாருங்க. சோடா ஈனோ எதுவும் சேர்க்காம நல்லா சாஃப்டா ஓரங்கள் மொறுமொறுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.